நம்ம 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை மட்டும் வாசிக்கலாங்க. இந்த 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரமோ 9ஆம் அதிகாரமோ கொரிந்து சபையார் கொடுக்கிறத குறித்து அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக, உற்சாகப்படுத்துவதற்காக பவுல் அப்போஸ்தலன் எழுதின 2 நிறைய கொடுத்தலை குறித்து நமக்கு பல சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிற 2 அதிகாரங்கள். முதல் வசனம் மட்டும் வாசிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் முதல் வசனம். பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவது இல்லை. அப்போ இந்த சபையார் கொடுத்தலை குறித்து அறிந்த ஒரு சபைதான். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் நீங்கள் இந்த அதிகாரத்தை குறித்து வாசிக்கும்போது ஒரு விதமான அவருக்கு சந்தேகம். ஏன்னா இவங்க ஒரு வருஷம் முன்னால் இருந்தே கொடுப்பதற்கு ஆயத்தமாயிட்டே வருகிறாங்க. இப்போ அந்த நிறைவேறுதல் உண்டாக போகிறது. அப்போ மக்கதோனியா சபையார்கிட்ட இவர்களை கொண்டு அவங்கள உற்சாகப்படுத்தி இருக்கிறார். கொரிந்து சபையார் ஒரு வருஷமா ஆயத்தமா இருக்கிறாங்க என்று சொல்லி, நாங்க தான் போக முடியல, நாங்க தான் வாங்க முடியல, எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு அவங்க கொடுப்பதற்கு அவங்க ஒரு வருஷமா ஆயத்தமா இருக்கிறாங்க, நாங்க தான் போய் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு மக்கதோனியா சபையார் இவங்க மூலமா உற்சாகம் அடைந்து மக்கதோனியா சபையார் கொடுக்கறதுல நல்ல சிறந்து விளங்கிட்டாங்க. இப்போ இந்த சபையார்கிட்ட போய் அவங்க பிராமிஸ் பண்ணதை வாங்குவதற்காக தீத்துவை அனுப்புகிறார். ஒரு சில ஊழியர்கள் வருகிறாங்க. மக்கதோனியா சபையாரு இவரோடு கூட வருகிறாங்க. இப்படி ஒரு சபையா என்று சொல்லி அதை பார்ப்பதற்காக மக்கதோனியா சபையாரு பவுல் அப்போஸ்தலன் கூட வரப்போறாங்க. அப்போ பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு கலக்கம். ஏன்னா இவங்களுக்குள்ள பல பாவங்களை பார்க்கிறாரு. அந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த உற்சாகம் குறைஞ்சு போனதை பார்க்கிறாரு. இப்போ மக்கதோனியா சபையார் வந்துட்டா நான் பொய்யா சொல்லிட்டேன்னு அவங்க நினைச்சிருவாங்க. ஆகையால் முன்பே அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்காக தீத்துவை அனுப்பி அவங்களை உற்சாகப்படுத்துகிறார். அவங்க முன்பு போல இல்லாம போயிட்டா என்ன செய்வது, உற்சாகப்படுத்தணும் என்று சொல்லி தீத்துவை சொல்லி அனுப்புகிறாரு, நிருபத்தை அனுப்புகிறார். அப்போ கொடுத்தலை குறித்து நம்ம நேற்று கூட பார்த்தோம். 8ஆம் அதிகாரத்துல கொடுத்தலை குறித்து பல சத்தியங்களில் ஒரு முக்கியமான சத்தியம் அது அன்பு இருந்தாதான் அந்த கொடுத்தல் உபயோகமானது என்று சொல்லி நேற்று பார்த்தோம். அதாவது அந்த 8ஆம் அதிகாரத்துடைய ஒரு சம்மரி ஒரே ஒரு வசனத்துல நம்ம பார்த்துட முடியும். 8ஆம் வசனத்துல 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல 2 Corinthians chapter 8 verse 8, இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். அப்ப 8ஆம் அதிகாரத்தின் சம்மரியா என்ன சொல்ல முடியும்? நான் கொடுத்தல் தான் நான் ஆண்டவரை நேசிக்கிறது உண்மையானதா இல்லையா என்பதை காட்டுமா. த ஜென்யூன்னஸ் ஆஃப் மை லவ். இப்போ ஒரு ஜென்யூன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா அது உண்மையானது, அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், அது டூப்ளிகேட் அல்ல, அது யாராச்சும் பொய்யாய் செய்தது அல்லது உண்மையான ப்ராடக்ட். உண்மையான ப்ராடக்ட்னா கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னுடைய அன்பு அது உண்மையானது தானா அல்லது ஃபேக்கா இல்லையா என்பதை ப்ரூவ் பண்ணுவது எது? கொடுத்தல் என்று சொல்லி இந்த 8ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்போ இந்த 9ஆம் அதிகாரத்துல கொடுத்தலை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சில சத்தியங்களை நீ காலையில் நம்ம பார்க்க போகிறோம். 9ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். முதல் 5 வசனத்துல உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். மக்கதோனியார் வந்தா வெட்கப்பட்டு போயிடக்கூடாது, எனக்கும் வெட்கமாக கூடாது, உங்களுக்கும் வெட்கமாக கூடாது, அதனால உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக நான் தீத்துவை அனுப்பி இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிட்டு இப்போ ஒரு சில சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறார். 6வது வசனம் பாருங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். பாருங்க, இந்த 9ஆம் அதிகாரத்துல அவர் கொடுத்தலை குறித்து சொல்லுகிற முதல் காரியம் என்ன? கொஞ்சமா கொடுக்கிறவன் கொஞ்சம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வான், அதுதான் சத்தியம், அதை தான் சொல்ல வர்றாரு. ஆனா கொடுக்கிறதுன்னு சொல்லி சொல்லாம அதுக்கு என்ன பெயரை கொடுக்கிறாரு? விதைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அப்போ இந்த 9ஆம் அதிகாரம் நம்ம கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம் என்ன? ஆண்டவருக்காக அல்லது ஆண்டவர் நிமித்தம் நான் எதை செய்தாலும் கர்த்தர் நாமத்தின் நிமித்தம், அது பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், என்னுடைய நேரமா இருக்கலாம், என்னுடைய தாளந்தா இருக்கலாம், என் உடல் முயற்சிகளா இருக்கலாம், எதுவா கூட இருக்கலாம், ஆண்டவருக்காக ஒன்று செய்யும் போது அதை ஆண்டவர் விதைப்புக்கு சமானமாய் ஆண்டவர் வைக்கிறார். கண்டிப்பா நம்ம விதைப்போம்னா அதோடைய அறுவடையை கண்டிப்பா என்ன செய்வோம்? நம்ம அறுப்போம். பைபிள் சொல்லுது, ஒரு சின்ன விஷயம் கர்த்தருக்காக செய்தா கூட ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரா? மறக்க மாட்டார். எந்த அளவு சொல்லுகிறாரு? என் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட, கர்த்தர் நாமத்து நிமித்தம் கர்த்தர் பிள்ளை ஒருவருக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட கர்த்தர் என்ன
செய்ய மாட்டார், அதை மறக்க மாட்டார். அது ஒரு விதைப்பாய் எடுத்துக்கொள்ளுகிறார். அதனால தான் சொல்லுவாங்க, இந்த சிந்தியோடு நம்ம பார்க்க கூடாது. ஆனா எல்லாவற்றை விட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, நல்ல லாபகரமான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக செலவு பண்ணுவது, ஆண்டவருக்காக செய்வது, ஆண்டவருக்காக கொடுப்பது, ஆண்டவருக்காக தியாகம் பண்ணுவது. நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கிறோம். உலகத்துக்காக ஒப்பு கொடுக்கிறது விட கர்த்தருக்காக அர்ப்பணிப்பது. என்னுடைய நேரத்தை உலகத்துக்காக கொடுக்கிறது விட கர்த்தருக்காக கொடுப்பது. உலகம் நம்மளை பார்த்து சொன்னோம், இவங்களுக்கு பைத்தியக்காரன் சொல்லி சொல்லுவாங்க. எங்களை பல நேரம் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் படிச்சுட்டு இப்படியா நீங்க போறீங்க, இதுக்குதான் உங்க அப்பா இப்படியே படிக்க வச்சாங்களா, உங்க அம்மா படிக்க வச்சாங்களா, இதுக்குதான் இவ்வளவு செலவு பண்ணாங்களா, நீங்க ஏமாந்து போறீங்க, அவர்களும் ஏமாற்றுகிறீங்க, என்னெல்லாம் எங்களை பல்ல சொல்லி இருக்கிறாங்க. ஆனா பைபிள் தெளிவா சொல்லுது, அது ஒரு விதைப்பு. அதுக்கு கண்டிப்பா என்ன இருக்கு, பலன் இருக்கிறது. இன்னைக்கு தெரியாது, ஒருவேளை இங்க கொஞ்சம் கொஞ்சமா அறிந்து கொள்ள முடியும். நான் ஒரு நாள் அவங்க சமூகத்தில் போகும்போது யாரை ஏமாந்து போனாங்க, யார் பொய்யா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, யார் சரியா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆண்டு சமூகத்தில் போகும்போது அதை அறிந்து கொள்ள முடியும். பைபிள் சொல்லுது, அவருக்காக நம்ம படுகிற பிரயாசத்தை அவர் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லன்னு சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்யும் போது கண்டிப்பா அதை பலனை நம்ம என்ன செய்வோம், அனுபவிப்போம். ஒரு சில வசனம் வாசிச்சலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் பாருங்க. கொடுத்தல் என்பது ஒரு விதைப்புக்கு சமானம். 2 கொரிந்தியர்ல வாசிச்சோம், கொஞ்சம் விதைச்சா கொஞ்சம் அறுப்போம், அதிகமா விதைத்தா அதிகமா அறுப்போம். அந்த சத்தியத்தை கலாத்தி சபைக்கு சொல்லி கொடுக்கிறாரு. 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். Galatians chapter 6 verse 7. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். எனக்கு இந்த பூமியில அறுவடையை காண முடியவில்லை, அது ஆண்டவர் சமூகத்தில் போகும்போது அறுவடையை காண முடியலன்னா ஏசப்பா சொல்றார், மோசம் போயிடாதீங்க, நீ கொஞ்சமா விதைச்சிட்டு அதிகமா அறுவடையை எதிர்பார்க்காத, ஏமாந்து போயிடுவேன். அப்ப கர்த்தருக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக அதிகமாய் விதைக்கிறவன் அதிகமாய் அதை அறுப்பான் என்று சொல்லி வசனம் சொல்லி சொல்லுது. அதே மாதிரி நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாம். Proverbs chapter 11 verse 24. நீதிமொழிகள் 11:24. உலக மெத்தடுக்கு ரொம்ப ஆப்போசிட்டானது பைபிள் நமக்கு கற்றுக் கொடுப்பதுங்க. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாக பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. கிங்டம் டைனமிக்ஸ்ல, அதாவது ராஜ்யத்தின் சத்தியத்துல உலகத்துல சேர்த்து வைக்கிறவங்க நிறைய எதிர்காலத்துக்காக அவங்க ஞானமா நடக்கிறாங்க. ஆனா பைபிள் படி வாரி இறைக்கிறவங்க வசனம் சொல்லுது, அவர்கள் விருத்தி அடைவாங்க. பிசினித்தனம் பண்றதுன்னு என்ன அர்த்தம், எனக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், என் பிள்ளைங்களுக்கு வேணும்னு சொல்லி செலவு பண்ணாம கொடுக்காம எனக்கு எனக்கு எனக்குன்னு வைத்துக் கொண்டிருந்தவங்க வசனம் சொல்லி சொல்லுது, அவர்கள் வறுமை அடைவார்கள் என்று வாசிக்கிறோம். அப்ப ஆணுடைய பிள்ளைங்க கர்த்தருக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நம்ம செய்யறவங்களா இருக்கணும். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். லூக்கா புஸ்தகத்துலங்க 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். லூக் சாப்டர் 6 verse 38. லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். அன்று சொல்றார், ஆண்டவர் ராஜ்யத்துக்காக. இது வெறும் பணத்தை மட்டும் இல்லைங்க, நான் எதுவா இருந்தாலும், அப்ப எனக்கு நேரமே இல்லை, இப்போ பரீட்சையாக இருக்கிறது அல்லது வேலை செஞ்சே ஆகணும், அன்னைக்கு டைமே இல்லை, அந்த நேரத்திலும் கர்த்தருக்காக செய்யும்போது ஆண்டவர் சொல்றாரு, அதை பல மடங்கு ஆண்டவர் கண்டிப்பா என்ன செய்வார். அது எந்த அளவு சொல்றாரு, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில போடுவாங்க. கர்த்தருக்காக டைம் கொடுக்கும்போது, கர்த்தருக்காக நம்ம பிள்ளைங்களை கொடுக்கும்போது, கர்த்தருக்காக பொருட்களை கொடுக்கும்போது, கர்த்தருக்காக என் சரீர முயற்சியை கொடுக்கும்போது அதன் பலனை, அது நான் கண்டிப்பா ஏமாந்து போக மாட்டேன், கண்டிப்பா அதன் பலனை அனுபவிப்பேன். எந்த அளவு சொல்லுகிறாரு, நாங்க பைபிள் படி நம்ம ஆண்டவரை பரீட்சை பார்க்கவே கூடாது. சாத்தான் ஏசப்பாவை தேவாலயத்தின் உப்பிரகைக்கு, அதாவது டாப்புக்கு, சர்ச் டாப்பு, அந்த டவருடைய மேலே கூட்டிட்டு போயிட்டு, நீங்க மேலே நீங்க கீழே குதிங்க, ஏன்னா வசனம் சொல்லுது, தேவதூதர்கள் என்ன செய்வாங்க, உன் கையில ஏந்தி கொள்வாங்கன்னு சொல்லி போது ஆண்டவர் என்ன சொல்லி சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாகன்னு சொல்லி சொன்னார். அப்ப பரீட்சை பார்ப்பது பாவம். பரீட்சை பார்த்ததுனால இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்பட்டாங்க, பைபிள்ல வாசிக்கிறோம். ஆனா வசனம் என்ன சொல்லுது, ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ஆண்டவர் நம்ம என்ன செய்ய முடியுமா, பரீட்சை பார்க்க முடியுமா, எதுலையா, இந்த கொடுக்கறதுல. இல்ல மல்கியா புஸ்தகம், அந்த வசனம் வாசிச்சிடலாங்க. மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். மலாக்கி சாப்டர் 3 verse 10. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம்
பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே சொல்றாரு, என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்க, எனக்காக ஏன் காரியமா நீங்க செய்யும்போது கண்டிப்பா பலகணிகளை திறந்து நான் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவேன் ஆண்டு கொடுக்கிற ஒரு பிராமிஸ் இது. இப்போ முதல் காரியம் இந்த 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் சத்தியம் கொடுத்தலை குறித்து என்பது இது விதைப்பது, விதைப்பின் அளவின்படி கண்டிப்பா நம்ம அறுவடையை அறுப்போம். விதைப்பு வேஸ்டா போகவே போகாது, அதன் பலனை நாம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். இரண்டாவது சத்தியம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துலங்க, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு வருகிறலாம். 2 Corinthians chapter 9 verse 7. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். எப்படி கொடுக்கணும், கொடுத்தருடைய அளவு என்ன, பைபிள் என்ன கற்றுக் கொடுக்கிறது? 2 கொரிந்தியர் 9:7 வாசிக்கலாம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். 3 வார்த்தைகள் இதுல பயன்படுத்தப்படுகிறது. ஆண்டுடைய பிள்ளைங்க ஆண்டுடைய ராஜ்யத்துக்காக ஒன்று செய்யும் போது பழைய ஏற்பாடுல ஒரு நாம கொடுத்தார். பழைய ஏற்பாடுல கொடுத்தலுக்கு ஆண்டு ஒரு வரைமுறையை வச்சார். எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னார், தசம பாகம்னு ஆண்டு சொல்லி சொன்னார். பழைய ஏற்பாடுல எனக்கு 100 ரூபா வந்துச்சுன்னா அதுல கேள்வியே இல்ல 10 ரூபா ஆண்டவருக்குரியது என்று சொல்லி அன்றைக்கு ஒரு சட்டம், அது கொடுத்தே ஆகணும் பழைய ஏற்பாடுல. ஆனா புதிய ஏற்பாடுல பைபிள்ல எங்கேயுமே நீ தசமமாக கொடுக்கணும்னு ஆண்டு சொல்லவே இல்லை. இன்னைக்கு அதை ஒரு சத்தியமா பல இடத்துல போதிக்கப்படுகிறத பார்க்கிறோம். ஆனா நம்ம பைபிள் தான் நமக்கு ஒரு நாம். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னாங்க, வேதத்துல எப்பொழுதுமே புதிய ஏற்பாடு ஒரு சத்தியம் பண்ணும்போது இயேசுவாமி அதை குறித்து சொல்லி இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? 4 சுவிசேஷ புஸ்தகத்துல அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கணும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட். ரெண்டாவது அப்போஸ்தல நடபடிகளில் சபைகள் கை கொண்டு இருக்கிறாங்க என்று சொல்லி இருக்கணும். ஒரு சத்தியத்தை நான் கை கொள்ளணும்னா இயேசு அதை குறித்து போதிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்க வேண்டிய டெஸ்ட், ஆண்டவர் அதை குறித்து சொல்லி இருக்கிறாரா என்று சொல்லி ஒன்று. இரண்டாவது அப்போஸ்தல நடபடிகளில் அன்னைக்கு சபை எப்படி நடந்துச்சு என்பது அப்போஸ்தல நடபடிகள் நமக்கு கொடுக்கிற ஒரு டைரி. அன்னைக்கு சர்ச்சை எப்படி நடந்துச்சுன்னு. அப்ப ஆதி சபையில அதை கை கொண்டார்களா? இரண்டாவது. மூன்றாவது நிருபங்கள் என்றது அன்று சபையில போதிக்கப்பட்டது தான் நிருபங்கள். அப்ப மூன்றாவது நம்ம கேள்வி கேட்க வேண்டியது என்ன, அதை குறித்து நிருபங்களிலே போதிக்கப்பட்டதா? இந்த மூன்றும் இல்லை. ஏசாமி தசம பாகம் கொடுக்கணும்னு ஆண்டு சொல்லவே இல்லை. அப்போஸ்தல நடபடிகளில தசம பாகம் சபை கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்லப்படவே இல்லை. எந்த நிருபத்திலையும் தசம பாகம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லப்படவே இல்லை. பழைய ஏற்பாடுல தசம பாகம் கொடுக்கணும் என்பது சட்டம். பழைய ஏற்பாடு நியாய பிரமாணத்தின் கீழே சட்டத்தின் கீழே இருந்துச்சு. புதிய ஏற்பாடு நம்ம கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறோம். அன்றைக்கு நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறாங்க, புதிய ஏற்பாடுல நம்ம கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறோம். ஆனா கொஸ்டின் என்ன, பழைய ஏற்பாடுல நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு இருந்தவர்களே 10% கொடுப்பாங்கன்னா கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்த நான் கண்டிப்பா அதை விட தான் என்ன செய்வேன், நான் அதிகமாய் கொடுக்கிறவர்களா இருக்கணும். பழைய ஏற்பாட்டு விசுவாசியே அப்படி செய்வாங்கன்னா புதிய ஏற்பாட்டு விசுவாசி அதிகமா இருக்கணும். அதுக்கு ஆப்போசிட்டா என்னன்னா பழைய ஏற்பாடுல 10% மட்டும்தான் கர்த்தருக்குரியது. புதிய ஏற்பாடுல நம்முடைய அத்தனையும் யாருக்குரியது தான், கர்த்தருக்குரியது. நான் கணக்கு பார்க்கவே மாட்டேன். 10% மட்டும்தான் ஏசப்பாக்கு கொடுப்பேன். இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு பலவீனம் வந்துச்சுங்க, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஏதோ ஒரு தேவை இருக்கிறது, இவ்வளவுதான் 10% தான், அதுக்கு மேல எடுக்க மாட்டேன் நம்ம சொல்லவே மாட்டோமே. அத்தனையும் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவோம், அத்தனையும் தேவைகளை சந்திப்போம். அதே போலதான் புதிய ஏற்பாடுல கர்த்தருடைய காரியம் தேவைன்னு வந்துச்சுன்னா ஆண்டவரின் உள்ளத்துல உணர்த்துவாரான நான் யோசிக்கவே மாட்டேன், கணக்கு பார்க்க மாட்டேன். அப்போ இரண்டாவது சத்தியம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல கொடுத்தலை குறித்து என்னன்னா, அது அளவு பார்க்க கூடாது. அதுக்கு 3 வார்த்தை பயன்படுத்துறாரு. விசனமாய் செய்யக்கூடாது, கட்டாயமாய் செய்யக்கூடாது, உற்சாகமாய் என்ன செய்யணும், நீங்க கொடுக்கணும். அப்ப புதிய ஏற்பாடுல கொடுத்தலை குறித்து அளவு என்ன, பழைய ஏற்பாடுல தசம பாகம், புதிய ஏற்பாடுல ஆண்டு சொல்லி சொல்லுகிறாரு நீ விசனமா அதை கொடுக்காத. விசனான்னு சொல்லி வரும்போதுங்க, ஐயோ கொடுக்கணுமே, மனசுல பாரம், சாரோஃபுல், ரிலக்டன்ட்னு சொல்லி போட்டிருக்கு, தயக்கத்தோடு கூட வேதனையோடு கூட ஆண்டருக்கு செய்யக்கூடாது. அப்படி சிந்தனை வந்துச்சுன்னா செய்யாதீங்கன்னு ஏசப்பா சொல்லி சொல்லுகிற. துக்கத்தோடு நீங்க செய்யக்கூடாதா, விசனமா மனசுல கஷ்டப்பட்டு ஆண்டருக்காக செய்வதற்கு ஆண்டருக்கு விருப்பமே இல்லை. அதான் தான் இந்த பெங்களூர்ல ஒரு சர்ச்சில் தான் ஒரு தடவை அந்த பிரதர் இப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாங்க. அங்க அந்த சத்தியத்தை ரொம்ப அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. அந்த சபைகளில நீங்க 10% கர்த்தருக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. அப்போ ஒரு பிரதர் சின்ன சம்பளம் அவருக்கு இருந்துச்சான். அந்த சின்ன சம்பளம் வரும்போது ஆண்டவருக்காக சந்தோஷமா 10% அவங்க கொடுத்துட்டே வந்தாராம். வர வர ஆயிட்டே போயிட்டே இருக்கிறது. அவர் சொன்னாரு 2000 சம்பளம் ஆரம்பிச்சிச்சான்,
2000 சம்பளம் வரும்போது 200 ரூபா கொடுக்கறது அவருக்கு பெருசா தெரியவே இல்லையா? 3000, 4000, 5000 போகும்போது கூட பெருசா தெரியலையா? இப்போ அன்னைக்கு நடக்கும்போது அந்த ஊழியக்காரர் வந்து சந்திச்சாங்களாம். ஐயா, எனக்கு 200 ரூபா ஆண்டருக்கு கொடுக்கும்போது பிராங்கா அவரோட பகிர்ந்து கொடுக்குறாரு. 2000 சம்பளம் வரும்போது 200 ரூபா ஆண்டருக்கு கொடுக்க முடிஞ்சிச்சு, சந்தோஷமா கொடுக்க முடிஞ்சு. இன்னைக்கு 20,000 சம்பளம், எனக்கு 20,000 சம்பளம் வந்துச்சுன்னா எவ்வளவு கொடுக்கணும்? அவங்க கணக்கின்படி 2000 கொடுக்கணும். 2000 கொடுக்க மனசே வரமாட்டேங்குது, 2000 காணிக்கப்பட்டியில போட்டிருக்கு, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னாங்க. இவர் கொஞ்ச நேரம் யோசிச்சு சொன்னார், சரி பிரதர், நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். நீங்க 200 ரூபா காணிக்க கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஏசப்பா சம்பளம் கொடுக்கட்டும்னு உங்களுக்காக என்ன செய்யறேன், நான் ஜெபம் பண்றேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களை சம்பளம் 20,000 எவ்வளவு குறையிட்டோம்? 2000 குறையிட்டுன்னு உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஐயா, அப்படிக்காக ஜெபம் பண்ணிடாதீங்க, நான் ஆண்டருக்காக கொடுக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்களா? இப்படி விசனமாய் கர்த்தருக்கு கொடுப்பது ஆண்டருக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. ரெண்டாவது சொல்றாரு கட்டாயம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு வேற வழி இல்லாம நான் கொடுக்கிறது ஆண்டருக்கு பிரியமே இல்லை. நான் மனதார, அதுக்கு பதிலாக ஏசப்பா சொல்லி சொல்றாரு, நீ உற்சாகமா செய்யணும், மனதார செய்யணும், அதுதான் ஏசப்பாக்கு பிரியம்னு சொல்லி வாசிக்கிறோம். நம்ம 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துக்கு வருவோங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தில் ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கும் பாருங்க. 1 பீட்டர் சாப்டர் 4 verse 9. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் அதுடைய 9வது வசனம். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். புதிய ஏற்பாட்டுலங்க கொடுத்தலை குறித்து வரும்போது ஆண்டவருக்காக கொடுத்தலை மட்டும் சொல்லாம ஏழைகளுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு கொடுத்தலையும் சேர்த்துதான் ஆண்டவர் என்ன செய்வார் சொல்லுகிறார். உண்மையாவே நம்ம 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எல்லாம் சபை வளர்ச்சிக்கு கொடுத்ததா இல்லாம எருசலேம்ல பரிசுத்தவான்கள் கஷ்டத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கிறதை குறித்து தான் அந்த இடத்துல சொல்லிட்டு வர. நாம் கர்த்தர் நிமித்தம் செய்கிறோம். அது சபை வளர்ச்சிக்கு கொடுக்கிறோமா, சபையில் இருக்க ஏழைகளுக்கு கொடுக்கிறோமா, ஊழியர்களுக்கு கொடுக்கிறோமா கேள்வி இல்லை. நான் கர்த்தருக்காக செய்கிறேன். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? பேதுரு சொல்லுகிறாரு, நீங்க செய்கிற காரியம் முறுமுறுப்பு இல்லாம என்ன செய்யணும். முறுமுறுத்தலோடு கூட நான் செய்வேன். அது ஆண்டருக்கு என்ன இல்லை, அவருக்கு பிரியம் இல்லைன்னு வாசிக்கிறோம். அதுக்கு பதிலா உற்சாகமா செய்யணும். இந்த 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர்ல 8ஆம் அதிகாரம் மக்கதோனியா சபையார கொடுத்தல குறித்து வசனம் சொல்லும்போது அவங்க எதனால அந்த மாதிரி செய்ய முடிஞ்சிச்சுன்னா ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு பாருங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனம் மட்டும் வாசிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். 2 Corinthians chapter 8 verses 1 and 2 வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அவங்களால எப்படி அந்த அளவு செய்ய முடிஞ்சிச்சு? அதாவது அந்த சபையார் அவ்வளோ ஏழ்மையில இருக்கிறாங்க, தரித்திரம் மட்டுமல்ல பயங்கர உபத்திரவத்தில் இருக்கிறாங்க, ஆனா மிகுந்த உதாரத்துவமா கொடுத்தாங்க. எப்படி முடிஞ்சிச்சுன்னு சொல்லி கேட்டா, அது கொடுப்பது அவங்களுக்கு என்னவா இருந்துச்சா? சந்தோஷமா இருந்துச்சா? மிகுந்த சந்தோஷமா இருந்துச்சா? ஆண்டவருக்காக என் நேரத்தை கொடுக்க ஆண்டு கிருபை கொடுத்தாரு, இந்த பொருளை கொடுக்க உதவி செஞ்சாரு, இந்த பணத்தை கொடுத்த உதவி செஞ்சாரு என்று சொல்லி பயங்கர சந்தோஷப்பட்டாங்களா? அப்ப புதிய ஏற்பாட்டுடைய நாம் என்ன? ஆண்டவருக்காக கொடுப்பது கட்டாயமா இருக்கக்கூடாது, விசனமா இருக்கக்கூடாது, முறுமுறுப்பா இருக்கக்கூடாது, உற்சாகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதுலதான் ஆண்டவர் என்ன செய்யற மகிழ்ச்சி அடைகிறார் என்று வாசிக்கிறோம். 3வது சத்தியம், இந்த 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனமே நம்ம வாசிச்சிடலாம். 7வது வசனமே வாசிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 9ஆம் 7ஆம் வசனம் மறுபடியும் ஒரு விஷயம் பாருங்க. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். 3வது, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமே என்னன்னாங்க, ஆண்டவரை பிரியப்படுத்துவதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். ஏசப்பா சொல்லுகிறாரு, நான் எப்பொழுதும் என் பிதாவை நான் என்ன செய்கிறேன்? பிரியப்படுத்துகிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதே இல்லை. இது யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவே இல்லை என்று சொல்லி யோவான் 8:29 ஏசாமி சொல்லுகிறார். அப்ப ஏசாமியுடைய சாட்சியை தான் நான் பின்பற்றணும். ஏசப்பா என்ன செஞ்சாலும் ஒரு கேள்வி கேட்டாரு, இது பிதாவுக்கு பிரியமானது தானே. இப்ப நானும் நீங்களும் எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யும்படி அழைக்கப்படுகிறோம். இந்த கொடுத்தலை குறித்து 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் சொல்லும்போது உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இப்ப 3வதாக, என்னை ரட்சித்த ஆண்டவருக்கு நான் சந்தோஷம் கொடுக்கணும்னா, என்னை ரட்சித்த ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னா, இந்த பைபிள் சொல்லுது, நான் உற்சாகமாய் ஆண்டவருக்கு செய்யும்போது சுவிசேஷ பணி கூட. இப்போ உண்மையாவே
பரலோகம் சந்தோஷம் அடைகிற ஒரே ஒரு சம்பவம் என்ன? பாவி மனம் திரும்பும் போதுதான். எப்ப பாவி மனம் திரும்ப முடியும்? நான் போய் சுவிசேஷம் சொன்னாதான் சுவிசேஷம் கேட்டு மனம் திரும்புகிறார். அந்த சுவிசேஷம் சொல்லுதல் என்கிற கர்த்தருக்கு கொடுக்கிற கொடுத்தல் கூட உற்சாகமா செய்யும் போது ஆண்டவர்ல என்ன செய்கிறார்? பிரியப்படுகிறார். மூன்றாவது சத்தியம் 2 கொரிந்தியர் 9 கற்றுக் கொடுப்பது, நான் ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழணும். எது கர்த்தரை பிரியப்படுத்தும்? உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தல் கர்த்தரை பிரியப்படுத்தும் என்று சொல்லி வாசிக்கிறோம். நான்காவது சத்தியம் 2 கொரிந்தியர் 9 பாருங்க. 2 கொரிந்தியர் 9 வாசிக்கலாம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான்காவது, ஆண்டவர் கொடுத்தல பிரியப்படுகிறது மட்டுமல்ல, அவர் பிரியப்பட்டு வசனம் சொல்லுது சகலவித கிருபைகளிலும் உங்களுக்குள் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான் ஆண்டவருக்காக உற்சாகமாய் ஒரு காரியத்தை தியாகம் பண்ணும்போது செய்யும்போது, அது சின்ன விஷயமா கூட இருக்கலாம். பாய்க்கு போடுவதா இருக்கலாம், பாய் எடுப்பதா இருக்கலாம், கூட்டுவதா இருக்கலாம், அதிகாலையில் எழுந்துச்சு அப்படி பாதத்தில் அமர்வதா இருக்கலாம், ஒரு ஏழைக்கு உதவி செய்வதா இருக்கலாம், பலவீனமா இருக்க ஒருத்தர் போய் கர்த்தர் நிமித்தம் விசாரிப்பதா இருக்கலாம். என்ன செஞ்சாலும் சரி, பரீட்சை இருக்கிறது, பரீட்சைக்கு டைம் கொடுக்காம கர்த்தர் சமூகத்தில் வருகிறேன், எதை செய்தாலும் சரி, ஏசப்பா சொல்றாரு நான் உனக்கு பலன் கொடுப்பேன். என்ன பலன்? அந்த இடத்துல என்ன சொல்லுகிறாரு? சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். பல ஆங்கில பைபிள்ல சகலவித கிருபைன்னு சொல்றதுக்கு பதில் நாம சகலவித ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கொடுப்பார் வசனம் சொல்லுது. எல்லா விதத்திலும் கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அது எப்படி? அந்த ஆசீர்வாதம் எதுக்காகவா? 8ஆம் வசனத்தின் ஆரம்பத்தில் 2 காரியத்தை சொல்லுகிறாரு. கர்த்தர் நமக்கு எல்லா வித கிருபையை கொடுக்கும்போது நம்ம எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களா இருப்போமா? ஒரு தேவ பிள்ளைக்கு கொடுக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு, அது டைமா இருக்கலாம், காசா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், என்னுடைய உடல் முயற்சியா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், ஆண்டவருக்காக செய்யும்போது அவங்களுக்கு குறைவே இருக்காதா? அவங்க சம்பூர்ணமுடையவர்களா இருப்பாங்க. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களா இருப்பாங்க. அடுத்தது வாசிக்கிறோம், சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களா இருப்பாங்க. கொடுக்கிறவங்க ஒருத்தரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. அதனால அவங்களுக்கு மட்டும் நிறைவில்லை, அவங்க மற்றவர்களுக்கும் செய்கிறவர்களாய் மாறுவாங்க, நற்கிரியைகளை பெருகிறவர்களாய் மாறுவாங்க. 2 வசனம் வாசிச்சலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துலங்க 9வது வசனமும் 10வது வசனமும். Proverbs chapter 3, 9 and 10. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனமும். அதாவது ஆண்டவருக்கு கொடுத்தலை குறித்து சொல்லிட்டு வர்றாரு. அதனால என்ன நன்மை உண்டாகும்? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் புதர் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். கர்த்தருக்காக செய்யும்போது ஆண்டவர் திரும்பி 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 கொடுக்கிற காரியம் நீ சம்பூர்ணம் அடைவ, உனக்கு குறை இருக்காது, பூர்ணமா ஆசீர்வதிப்ப. ஆனா பிசாசு நமக்குள்ள சிந்தனை என்ன? ஆண்டருக்கு கொடுத்துட்டா எனக்கு குறைவாயிருமே, இந்த நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்தா நான் படிக்கிறது குறைஞ்சு போயிருமே, இந்த நேரம் ஆண்டருக்கு கொடுத்துட்டா எனக்கு வேலையில குறைஞ்சிருமே நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்க, கர்த்தருக்காக பிரயாசப்படும் போது கண்டிப்பா பலனை பூர்ணமா என்ன செய்வோம்? அனுபவிப்போம். அதோடு நிக்காம நம்ம மற்றவங்களுக்கு இன்னும் கொடுக்கிறவர்களாய் மாறுவோமா? அது எங்க வாசிப்போம்னாங்க 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல ஐஸ்வர்யவான்களை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, ஏன் ஒரு ஐஸ்வர்யவானுக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு காரணத்தை சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17, 18, 19 இந்த 3 வசனம் வாசிக்கலாம். 1 Timothy chapter 6, 17, 18 and 19. 1 தீமோத்தேயு 6, 17, 18, 19 வாசிக்கலாம். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளை ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றுக்கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. இந்த பணம் வரும்போது நம்பிக்கை பணத்தின் மேல போயிடும். ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கை பணத்தின் மேல போக வேண்டாம், கர்த்தர் மேல நம்பிக்கை வை. அடுத்தது என்ன செய்? நற்கிரியை செய்யணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், தான தர்மப்படணும், நற்கிரியை நீங்க பெருகணும். வசனம் நமக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். அப்பதான் நித்திய வாழ்வுக்காக நீ அநேக காரியத்தை நீ சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. அப்ப இந்த பாடம் கற்றுக் கொடுக்கிறது என்ன? 9ஆம் அதிகாரத்துல 4வது சத்தியம் என்னன்னா, ஆண்டவருக்காக கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன சம்பூர்ண
பூரணம் அடைய பண்ணுகிறார். இன்னும் அதிகமா கொடுக்கிறவங்களாய் மாற்ற. எந்த கை கொடுக்கிறதோ அந்த கையில் ஆண்டு நிறைவாய் கொடுக்கிறார். இன்னும் அதிகமா கொடுக்கிறவர்களா நம்ம மாறுகிறோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். அடுத்தது அதே 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்துக்கு வரலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். கொடுத்தலை குறித்து இந்த அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சில சத்தியங்களை நம்ம பார்த்துட்டு வர்றோம். இது 5வது காரியமா நம்ம பார்க்கிறோம். 9வது வசனம், வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். எழுதியிருக்கிறபடி அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ இந்த வசனம் என்ன செஞ்சிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. என்ன வசனம்? வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி எங்கெங்க இருக்கும். அது எங்க வாசிக்கிறோம்னா 112ஆம் சங்கீதம். அங்க வாசிச்சிடலாம். அதுல ஒரு காரியத்தை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சங்கீதம் 112ல 9வது வசனத்துல தான் இந்த வசனங்க. சங்கீதம் 112 9வது வசனம் வாசிச்சிடலாம் பாருங்க. வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். சங்கீதம் 112ஆம் அதிகாரம் ஒரு மனிதனுடைய குணத்தை குறித்து சொல்லி அவர்கள் லைஃப்ல என்னென்னலாம் நடக்கும் என்று சில ஆண்டு சொல்லிட்டு வர. யாரை குறித்து சொல்லுகிறாரு? முதல் வசனம் பாருங்க. 112ஆம் சங்கீதம் முதல் வசனம், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப யாரை குறித்து 112ஆம் சங்கீதம் சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னா கர்த்தருக்கு பயந்து வசனத்தில் மிகவும் பிரியமாய் இருக்கவனுடைய நேச்சர் என்னவா இருக்கணும்? வாரி இறைக்கிறவனாய் இருப்பான், கொடுக்கிறவனாய் இருப்பான். அப்ப நான் கொடுத்தல் என் லைஃப்ல இருக்குமானா அது என்ன எனக்குள்ள காட்டுகிறது? நான் ஆண்டவருக்கு பயப்படுகிறவன், கர்த்தருக்கு பிரியமான், வசனத்தின் மேல பிரியமாய் இருப்பவன். அப்ப நான் ஆண்டவருக்கு பயப்படுகிறவனாய் இருப்பது உண்மையானா, வசனத்தின் மேல் பிரியமாய் இருப்பவனாய் இருப்பது உண்மையானா, கண்டிப்பா என் லைஃப்ல என்ன இருப்போம்? கொடுக்கிறவனாய் இருக்கும். பாருங்க, நமக்கு வசனம் கூட எடுக்கவனா அது எங்க வாசிப்பீங்கன்னா ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல. ஆதியாகமம் 22:12 ஆபிரகாமை ஆண்டவர் தன்னுடைய ஒரே குமாரனை கொடுக்க சொல்லுகிறார். யாரைய? ஈசாக்க பலி செலுத்த சொல்லுகிறார். அப்ப ஈசாக்க பலி செலுத்த போயிட்டார். இப்ப இந்த 12ஆம் வசனத்துல ஆண்டவனை ஸ்டாப் பண்ணிட்டு சொல்லுகிறாரு, நீ இதை செய்ததுனால நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை இதனால என்ன செய்கிறேன்? நான் அறிந்து இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறான். இப்ப எனக்கு உங்களுக்குங்க நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தமே என்ன? பிரசங்கி புஸ்தகம் வாசிக்கிறோம், தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். அப்ப நான் தேவனுக்கு பயப்படுகிறவனா இல்லையா என்பதை எதை காட்டுமா? என் கொடுத்தலை காட்டுமா? நான் கொடுக்கிறோடைய அளவு, கொடுக்கிற இருக்கிற உற்சாகம், ஆண்டு கொடுக்கிற இருக்கிற அந்த ஃபார்வர்ட்னஸ், அதாவது லேட் பண்ணுகிறதுல, தாமதம் பண்ணுகிறதுல, யோசிக்கிறதுல, சந்தோஷமா கர்த்தருக்கு செய்வது, நான் ஆண்டவருக்கு பயப்படுகிறேன் என்பதை உலகத்துக்கு காட்டும், ஆண்டவருக்கு காட்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். அடுத்தது அந்த மறுபடியும் ஒரு விஷயம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துக்கு இன்னொரு 3 காரியம் ஃபாஸ்டா பார்த்து முடிச்சிட போறோம். நான் ரொம்ப சொல்லல, அது பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனம் 2 சேர்ந்து வாசிக்கலாம். வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். இந்த இடம் இந்த 2 வசனத்திலையும் ரிப்பீட் பண்ணப்பட்ட ஒரு வார்த்தை என்ன? நீதி, நீதி, நீதின்னு வாசிக்கிறோம். பாருங்க, நம்ம பரலோகத்துக்கு போகும்போது பைபிள் சொல்லுது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான வஸ்திரம் கொடுக்கப்படுமா. அந்த வஸ்திரம் என்ன? வெண்மையான வஸ்திரம் வசனம் சொல்லி சொல்லுது. அது என்ன அந்த வஸ்திரம் சொல்லி சொல்லுமா? என்னன்னு சொல்லி போட்டிருக்கு? இவைகள் பரிசுத்தவான்களின் நீதிகளே. சரி, நமக்கு வாசிக்க டைம் இல்லை. வெளிப்படுத்தல் 19:8 இந்த காரியம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 19:8 அவர்களுக்கு உடுத்து வைப்பதற்கு வெண்வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அது என்ன வெண்வஸ்திரம் சொல்லி கேட்கும்போது, பரிசுத்தவான்களின் நீதிகளே. கர்த்தர் பார்வையில நீதி செய்கிற ஒருத்தருக்கு அவன் நீதிக்கு ஏற்பபடி அந்த வெண் வஸ்திரம் கொடுக்கப்படுமா. அந்த வஸ்திரத்துல மகிமைக்கு மகிமை வித்தியாசமா இருக்குமா. அப்போ ஒருத்தர் கர்த்தர் நிமித்தம் அதிக நீதி செய்திருக்கும் போது அவங்க வஸ்திரம் இன்னும் பிரகாசமா இருக்குமா. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் பார்வையில எது நீதி? ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம், அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஆண்டவருக்காக கொடுப்பதை கர்த்தர் நீதியா எண்ணுகிறார், அது நித்தியத்துல கர்த்தருடைய பார்வையில போகும் என்று சொல்லி. அப்ப ஆண்டவருக்காக நான்
கொடுப்பதை மறக்கிறதே இல்லை. கர்த்தர் அது அவருடைய பார்வையில நீதியாய் எண்ணுகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அடுத்த பாயிண்ட் பார்க்கிறோம் பாருங்க. 9:13 அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடே அறிக்கையிட்டிருக்கிறது நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்தது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். எருசலேமில் இருக்க பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கிறாங்க. அவர் சொல்லுகிறாங்க, நீங்க கொடுக்கும் போது அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த போறாங்க. ஆனா இந்த கொடுத்தல் எதை குறிக்கிறது? வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிதலோடே அறிக்கையிட்டு இருக்கிறீங்க. அப்ப கொடுத்தல் என்பது ஆண்டுடைய சுவிசேஷத்துக்கு நான் கீழ்ப்படிந்து இருக்கிறேன் என்பது அர்த்தமா? இப்ப நான் என்னுடைய கொடுத்தலை வச்சுதான் எந்த அளவு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேன், வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன் என்பதை உலகம் அறிந்து கொள்ள முடியுமா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். கீழ்ப்படிதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானது. அந்த பலி தான் ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அப்ப என்னுடைய கொடுத்தல் என்பது, கொடுத்தலுடைய அளவு, கொடுத்தல் இருக்கிற உற்சாகம், நான் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன் என்பதை மற்ற பரிசுத்தவான்களுக்கு காட்டுன்னு வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் கடைசியா, இது 8வது காரியம். இது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருக்கிறார்கள். மரியாள தேவதூதன் வந்து வாழ்த்தும் போது என்னன்னு சொல்லி வாழ்த்தாங்க? கிருபை பெற்றவளே நீ வாழ்கன்னு வாசிக்கிறோம். நோவாவை குறித்து வாசிக்கும் போது திரளான சந்ததியின் மத்தியில கர்த்தர் பார்வையில் நோவாவுக்கு என்ன கிடைச்சதா? கிருபை கிடைத்ததுன்னு வாசிக்கிறோம். அப்ப கிருபை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். பவுல் அப்போஸ்தலன் அவ்வளவு பயங்கரமா பிரயாசப்பட்டார். எப்படி பிரயாசப்பட்டீங்கன்னு சொல்லி கேட்டார். நான் அல்ல, என்னோடு கூட இருக்க தேவ கிருபையை அப்படி செய்தது. இந்த வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவருக்காக ஒரு மனிதன் கொடுக்கும்போது, ஆண்டவருக்காக ஒரு விசுவாசி கொடுக்கும்போது, அது காசு மட்டும் இல்லை. நம்ம அப்படியே கேட்டு பழகிட்டோம். காசு மட்டும் இல்லை, என் நேரத்தை கர்த்தருக்காக கொடுக்கிறேன். நான் நல்லா தூங்க முடியும், அந்த தூங்குற நேரத்தை ஆண்டவருக்காக கொடுக்கிறேன். வீட்டுக்காக பிரயாசப்பட முடியும், அந்த நேரத்தை கர்த்தருக்காக கொடுக்கிறேன். நல்ல பரீட்சைக்காக படிக்க முடியும், அந்த நேரத்தை கர்த்தருக்காக கொடுக்கிறேன். நான் கொடுக்கும்போது வசனம் சொல்லுது, இது ஆண்டவர் கொடுத்த ஒரு விசேஷித்த ஒரு கிருபை. நான் கிருபை பெற்றவன். ஆண்டவருக்காக கொடுக்கிற ஒரு மனிதனை நம்ம பார்ப்போம்னா கர்த்தரிடத்துல விசேஷித்த கிருபையை பெற்றவர்கள். ஆண்டவருக்காக கொடுத்தல் விசேஷித்த கிருபை. 8 காரியத்தை இந்த காரியத்துல பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்னா, முதல் காரியம், கொடுத்தல் என்பது விதைப்பதற்கு சமானம். கண்டிப்பா அதன் பலனை நம்ம அனுபவிப்போம் என்று சொல்லி வாசிக்கிறோம். இரண்டாவது, எப்படி கொடுக்கணும்? வசனம் சொல்லி சொல்லுது, தசம பாகத்தை ஆண்டவர் கேட்கல, உற்சாகமாய் கொடுக்கணும், சந்தோஷமாய் கொடுக்கணும், கட்டாயமாய் கொடுக்காத, விசனமாய் கொடுக்காத, முறுமுறுப்போடு கொடுக்காதன்னு வாசிக்கிறோம். மூன்றாவது, கொடுத்தல் கர்த்தரை என்ன செய்யும்? பிரியப்படுத்தும். நான் ஆண்டவரை பிரியப்படுத்தணும், ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறவனாய் மாறணும் என்று சொல்லி வாசிச்சோம். நான்காவது, கொடுக்கிற ஒருத்தனுக்கு ஆண்டவர் சகலவித ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொடுக்கிறார். அவனும் சம்பூர்ணமாகிறான், இன்னும் கொடுக்கிறவனாய் அவன் மாறுகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஐந்தாவதாக 112 சங்கீதத்துல கொடுக்கிற ஒரு மனுஷன் அது எதை வெளிப்படுத்துகிறது? அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், அவன் வசனத்தின் மேல பிரியம் வைக்கிறவன் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆறாவதாக, கொடுக்கிற ஒருவனை ஆண்டவர் அதை நீதியாய் பார்க்கிறார். ஒரு நாள் பரலோகத்துக்கு போகும்போது எனக்கு நீதியின் வஸ்திரம் கொடுக்கப்படும். எந்த அளவு நான் கொடுக்கிறேனோ அந்த என் வஸ்திரம் பிரகாசமாய் இருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஏழாவதாக, கொடுக்கிற ஒருத்தர் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாங்க என்பதை ஆண்டவருக்கு காட்டும். சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிதலை அறிக்கை இடுகிறாங்க. எப்படி அறிக்கை இடுகிறாங்க? கொடுத்தல்னால அறிக்கை இடுகிறாங்க. எட்டாவதாக வாசிக்கிறோம், இது ஒரு மிகவும் விசேஷித்த ஒரு கிருபை. ஒன்பதாவதாக நம்ம 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், இதுல 9 கனிகள் என்று வாசிக்கிறோம், 9 வரங்கள் என்று வாசிக்கிறோம். அதே போல கொடுத்தல்ல 9 வித்தியாசமான நன்மைகள் என்ன? 8ஆம் அதிகாரத்துல இது அன்பின் உண்மையை சோதிப்பது. நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம். 8ஆம் அதிகாரத்துடைய சம்மரி என்ன? நான் கொடுத்தல், தேவனை நான் நேசிக்கிற அன்பு, அது உண்மையானது தானா இல்லையா என்பதை ஆண்டவருக்கு காட்டும், எனக்கு காட்டும். என்னுடைய அன்பு ஃபேக்கா, என்னுடைய அன்பு உண்மையானதா எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நான் கொடுத்தலை வச்சுதான் ஆண்டுடைய அன்பு, ஆண்டு மேல காட்டுகிற அன்பு உண்மையானது என்பதை ப்ரூவ் பண்ணும். ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த விஷயத்துலங்க நான் இதை கற்றுக்கொள்ளணும், இது யாராவது சொல்லி கொடுத்து வருகிற காரியம் இல்லை. இது உள்ளத்துல நிறைவில் இருந்து ஆண்டு எனக்கு செய்த உபகாரங்களுக்கு ஈடாய் நான் என்னத்தை ஆண்டவரை செலுத்துவேன்? என்ன செஞ்சாலும் பத்தாது ஏசப்பா, நான் என்னையே தருகிறேன் என்று சொல்லி நம்ம அர்ப்பணிக்கணும். நானும் எனக்குரியவைகள் எல்லாம் கர்த்தருக்குரியது. இந்த உணர்வு ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கணும். கட்டாயப்படுத்தப்பட்டு வேற வழி இல்லாம விசனத்தோடு கூட மற்றவங்க பார்க்கறாங்க என்பதற்காக, பெயருக்காக, புகழுக்காக அல்லது ஆசீர்வாதத்துக்காக நான் செய்து விடக்கூடாது. இது என் மேல் விழுந்த ஒரு கடமை. அது உற்சாகத்தின் மிகுதினால், சந்தோஷத்தின் மிகுதினால் செய்யப்படும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும். உப்பு கொடுத்து ஜெபித்து முடிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பரம தகப்பனே, ஐயா, இந்த காலவேளைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்க பக்கமா அனுப்பப்பட்ட இந்த
வசனங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. நிறைய தடவை எங்க கொடுத்தல்ல எத்தனையோ குறைகள் இருக்கிறது சுவாமி, கிருபையாய் மன்னிங்க. வேதத்தின் பிரகாரம் இந்த 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தின்படி கொடுத்தல்னா என்ன, அதுல நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வச்சிங்க. எங்க ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எல்லா விஷயத்திலும் நாங்க கற்றுக்கொள்ளவும் நிறைவுள்ளவர்களா இருக்கவும் உம்மை பிரியப்படுத்தவும் அப்பா, உம்முடைய கிருபை இன்னும் அதிகமா சுதந்திரித்துக் கொண்டவர்களா வாழவும் ஆண்டவர் கிருபை கொடுங்க. வருகிற நாட்களில் எங்கள் நேரத்தை கொடுப்பதில் அப்பா, எங்களுடைய திறமைகளை கொடுக்கிறதுல, எங்கள் தாளந்துகளை கொடுக்கிறதுல, எங்களுக்கு கொடுத்த வருமானங்களில் பொருட்களை கர்த்தருக்கு கொடுக்கிறதுல, ஆண்டவருக்கு பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கிறதுல இன்னும் எங்களை சிறந்து விளங்க பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். கொரிந்து சபையார் அதுல குறையா இருந்தாங்க, அதனால அதுல நிறைவுள்ளவர்களா மாறணும் உற்சாகப்படுத்தினீங்க. இன்னைக்கு நானும் அதுல குறை உள்ளவன் தான் சுவாமி. நாங்க இதுல குறை உள்ளவர்கள் தான். நிறைய தடவை எங்க குடும்பத்துக்கு ஒரு காரியத்தை நாங்க செய்வது போல ஒரு பரிசுத்தவானுடைய குடும்பத்துல, ஒரு தேவ பிள்ளையுடைய குடும்பத்தில் இருக்கிற தேவைகளை குறித்து யோசிக்க மாட்டேங்கிறோம். கிருபையாய் மன்னிங்க. பல நேரம் சுயநலமா இருந்து விடுகிறோம் சுவாமி. நாங்க சம்பிரமமா இருக்கிறோம். எங்க வீட்டு வாசற்படியில அன்னைக்கு அந்த பணக்காரனுடைய வாசற்படியில லாசரு பசியோடு இருந்தாங்க. இவங்க கொடுத்ததாவே நாங்க பார்க்கல. இப்படி எங்க லைஃப்ல நிறைய தடவை நாங்க மட்டும் சந்தோஷமா இருந்து தேவையோடு இருக்க மக்களை மறந்து விடுகிறோம். கிருபையாய் மன்னிங்க. எங்களுடைய கொடுத்தலின் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள போறோம். இந்த நாள்ல அப்பா, எங்க அன்பின் உண்மையை சோதிக்கப்படுகிற ஒரு நாளா இருக்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுகிறேனா இல்லையா என்பது சோதிக்கிற நாளா இருக்கும்போது, தேவரே கிருபையை பெற்றது உண்மைதானா இல்லையா என்பது சோதிக்கிற நாளா இருக்கும்போது, அந்த சோதனையில தோற்று போகாம ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை கொடுங்க. துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.